ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் நம்மளுக்கு கோல்டு காயின் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ரீசன்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில காரணங்கள் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பிரதமரே சொல்லியிருக்காருங்க, கோல்டு இப்போதைக்கு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ போர் நடக்குது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் நம்ம சொல்கிறது எதுக்குன்னா, வார் சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சரிங்களா. ஸோ நம்மக்கிட்ட கோல்டு இருந்தாலுமே நம்ம வெளிநாட்டில் தான் கோல்டு நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ உலகத்துலேயே பாப்புலேட்டட் கண்ட்ரி நம்ம தான். அதே மாதிரி கோல்டு யூஸ் பண்ணுறது நம்ம தான் சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு பக்கம் பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது, கோல்டுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இங்கே பத்தாது. ஸோ இங்கே அதிகமாக சுரங்கங்களும் தங்க சுரங்கங்களும் கிடையாது. அதனால் நம்மளுக்கு கையிருப்பும் வச்சுக்கணும் சரிங்களா. கோல்டு நம்ம பிஎம் கையிருப்பும் வச்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் கோல்டு தேவைப்படுது. அதனால் மற்ற நாடுகள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இறக்குமதி பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேர்ல்டு வைட்லேயே டாலர் தான் இருக்கிறதுலே அதிகமான அமெரிக்கன் டாலர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஸோ இப்போ நம்ம ருப்பீஸ் பங்குச்சந்தையோ இல்லை நம்ம உலகளாவிய ஒரு சந்தையில் போயிட்டு நம்ம ருப்பீஸை கொடுத்தா வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் டாலர் தான் கொடுத்தாகணும். டாலர் கொடுக்கணும், ருப்பீஸ்க்கு பதிலாக நம்ம டாலர் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்படி கொடுத்து தான் நம்ம தங்கத்தை இறக்குமதி பண்ணி அங்கே டியூட்டி கட்டி எல்லாமே நம்ம செய்கூலி மேக்கிங் சார்ஜஸ் அப்படி தான் எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ எல்லா கடைங்களுக்குமே போகுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம அப்படி நடக்கும்போது ஸோ நம்ம எல்லாத்துக்குமே பைசா கட்டி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் அவர் இப்போதைக்கு தங்கம் வாங்க வேண்டாம். இந்த போர் சூழலில் தங்கம் வாங்கும்பொழுது நம்மளுக்கு இந்த மாதிரி டியூட்டி எல்லாமே யார் தலையில் விழும், மக்களோட தலையில் தான் விழும். ஸோ அதனால் நீங்கள் இடிஎஃப் இப்போ எல்லாருமே கோல்டு பாண்ட்ஸில் திரும்பி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது நம்மளுக்கு நம்ம அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதனால தான் தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்துக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இம்போர்ட் பண்ணுறோம் கோல்டு எல்லாமே. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில், அதுவும் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறோம் பார்த்திங்களா. ஸோ க்ரூட் ஆயிலும் நம்ம டாலரில் தான் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் டாலர் ரேட் அதிகமாகிட்டே இருக்குங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 94 ரூபாவோ என்னவோ இருந்ததுங்க லாஸ்ட் இயர். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 96.8 அப்படின்னா 97 ரூபா கிட்ட போயிடுச்சு. பட் நம்மளோட பணம் பார்த்திங்கன்னா 100 ரூபா அப்படின்றத எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போயிடுச்சுங்க. ஸோ 100 ரூபா நம்மளுக்கு எப்போவுமே 110 ரூபா அப்படின்னா தான் லாபம். பட் 100 ரூபா நம்ம 50 ரூபா வேல்யூ கிட்ட இருக்கோங்க இப்போதைக்கு. எனக்கு தெரிஞ்சு சரியாக சொல்லலை, பட் ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு ரேட்டு தான் சொல்கிறேன். ஸோ இப்படி தாங்க நம்ம உலக சந்தையில் இந்தியாவின் மதிப்பு இப்போ இப்படி தாங்க இருக்குது. ஸோ அதனால் இவ்வளோ மக்களுக்குமே தேவைப்படும் பொழுது நம்ம பணத்தை கொடுத்து டாலருக்கு கன்வெர்ட் பண்ணும்பொழுது பணத்தோட மதிப்பு கம்மியாயிடுதுங்க. ஸோ அதனால தான் மோடி என்ன சொல்கிறாரு, இப்போதைக்கு தங்கம் வாங்காதீங்க, வெளியே போக வேண்டாம், பெட்ரோல் சார்ஜஸ் கம்மி பண்ணிக்கோங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி சொல்கிறாங்க. இதே பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை பண மதிப்பீடு இழந்துருவோம். ஸோ பணத்தோட பணவீக்கம் நம்மளுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். பட் பணம் கீழே வீழ்ச்சி ஆகிடும். ஸோ பண வீழ்ச்சி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அவர் சொல்கிறார். ஸோ இதெல்லாமே ஒரு சில காரணம். நெக்ஸ்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் க்ரூட் ஆயில் போயிட்டு வருது பார்த்திங்களா. அந்த க்ரூட் ஆயிலுமே நம்ம டாலரில் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இது எல்லாமே முக்கியமான காரணத்துக்காக தான் மோடி அவர்கள்
இப்போதைக்கு வாங்க வேண்டாம். பட் நம்ம வந்து அத்தியாவசியத்துக்கு நம்ம வாங்காமல் இருக்கிறது, நம்ம தேவைப்படும் போது நம்ம சேவிங்ஸ்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து நம்ம கோல்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இப்போ வந்து கோல்டு வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணியிருக்கோம், ரைட்டா? ஸோ ஆனால் வந்து இப்போ முக்கியமாக வந்து நம்ம சாதாரண ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை சீட்டு வந்து போட்டிருக்கோம், அது வந்து இன்னும் 6 மாதம் 7 மாதம் ஆகும். ஸோ அப்படின்னா ஓகே. பட் வந்து இமீடியட்டாக போயிட்டு ஒரு காயினை வந்து மாற்றுறோம், காயினே வந்து கிடைக்காதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அது இன்னொரு டாபிக் நம்ம பேசலாம். ஸோ காயின் வந்து கிடைக்காது அப்படின்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்ம என்ன தான் வந்து பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ETF தான் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து எல்லாருமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை. கோல்டு வந்து வாங்கக்கூடாது, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கக்கூடாது, காயின் கிடைக்காது, கோல்டே வந்து கிடைக்க போகிறதில்ல. அப்போ வந்து வர்ச்சுவலாக ஒரு கோல்டு தான் வந்து நம்ம தேட வேண்டிய அவசியமாக வந்து இருக்கும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வர தருணத்தில் தான் இப்போ கவர்மெண்ட்டே வந்து இருக்குது. ஸோ அது வந்து அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கோல்டு வந்து வாங்க வேணாம். கல்யாணத்துக்கெலாம் என்ன மேம் பண்ணுறது அப்போது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அரிபரியாக பண்ணி அவசரமாக இந்த கோல்டை வந்து அவ்வளோ கோல்டை வந்து நீங்கள் கொடுக்கறது, அது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து கவனித்து செய்ய வேண்டிய வேலை. கோல்டை வந்து கொடுத்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். ஸோ இல்லைனா வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டும் இப்போதைக்கு கொடுங்க. அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில காலகட்டம் அப்புறமா வந்து நீங்கள் இன்னொரு கோல்டை வந்து நீங்கள் அப்புறமா வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் விலை கம்மியாகிறப்ப. ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பண்ண முடியும். இம்மீடியட்டாக வந்து கோல்டு எடுத்து வைக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியும். அதெல்லாமே வந்து விலை அதிகமாக கொடுத்து கோல்டு வாங்க வேண்டாம் அப்படின்றதான் என்னோடய கணிப்புங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில காரணங்களுக்காக தான் நம்ம வந்து கோல்டு வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து கோல்டு வந்து இப்போது நம்ம இப்படி சேர்க்கணுன்னா ஒரு ETF பாண்ட்ஸ் பாருங்கள், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போது இருக்க காலகட்டம், அடுத்த காலகட்டம் வந்து நம்மளை வந்து கொண்டு போகுதுங்க. ஸோ அதுக்கும் வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ இட்ஸ் டைம் டு இன்வெஸ்ட் இன் அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இல்லைனா வந்து கோல்டு ETF தான். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் வந்து போகுது. வேணும்னா அவசியமாக வேணும், நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போயிட்டு வரீங்க பாருங்கள், இந்த காய்கறி விலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே வந்து தங்கத்துக்கு நிகராக வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது சீரியஸாகவே இது வந்து தங்கத்தின் விலையை வந்து தொடுமா அப்படின்றது, அவ்வளோ ரேட் வருமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு. பட் வந்து ஓரளவுக்கு இதெல்லாமே வந்து ஹைக் ஆக போகுதுங்க. ஸோ மக்களே நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. இப்போதுலேருந்து சிக்கனத்தை வந்து கடைப்பிடிங்க. கொஞ்சம் நிலமெல்லாம் சரியானவுடனே நம்ம எல்லாமே வந்து வாங்குவோம், நல்லாவே வந்து இருப்போம், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆன பிறகு தான் இது எல்லாமே வந்து பண்ண முடியுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ அப்படின்றது காயின் வந்து கிடைக்காது. ஸோ காயின் கிடைக்காம நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து இப்போ போயிட்டுருக்க போகுது, சரிங்களா? ஸோ காயினும் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்சப்போ நீங்கள் போய் காயின் வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில் காயின்லாம் வந்து வாங்க வேண்டாம். அப்படியே வந்து எப்போவுமே வந்து ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அதுக்கிட்ட போகும்போது தான் அது இன்னும் விலை அதிகமாக விற்கும். ஸோ இந்த ரைட் டைமில் தான் பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக வந்து எல்லாமே ப்ராஃபிட் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து அமைதியாக விட்டுடணுங்க. நம்ம போய்ட்டு அந்த டைம்லேயும் ஹரிபரியாக போய்ட்டு நம்மளும் வந்து புஷ் பண்ணோன்னா நம்மளுக்கு தான் வந்து லாஸு. சரி, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஒன்றும் அவசரமும் இல்லை. நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது என்றைக்காகவே வந்து கிடைக்கும். நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து மோடியே வந்து இந்த விஷயத்த சொன்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொன்னாருங்க. ஸோ பப்ளிக்கிட்ட அவர் டைரெக்டாகவே வந்து பேசிட்டார். ஸோ இது வந்து எப்படி கொண்டு போகும் அப்படின்றதும் அவருக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுங்க, சரிங்களா? ஸோ இந்த விஷயந்தான் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு வந்து ஆசைப்பட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன டாபிக் பேசலாம் அப்படின்றத நீங்கள் வந்து என் கூட வந்து சொல்லுங்கள்.
உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குது அப்படின்றதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அப்டேட் வந்து நம்ம சேனலில் எதை பற்றி வந்து நான் பேச போகிறேன் அப்படின்றதும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கோல்டு காயின் வந்து வாங்கலாமா வேணாமான்றது ஒரு டாபிக் இருக்குது. அதுக்கப்புறம் ETF பாண்ட்ஸில் வந்து நம்ம செலக்டிவாக போடலாமா அப்படின்றதும் எனக்கு ஒரு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டாபிக்ஸில், அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஸோ அந்த டாப்பிக்குமே இருக்குது. ஸோ இந்த 3 டாபிக் பற்றி நான் வந்து பேசலான்னு இருக்கேன். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 3 சிஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க, கடன் பற்றின அவங்களோட குவரிஸ்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியுமே வந்து நான் வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ சம் சிஸ்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த ஐடியா வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்களும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 90% வந்து கரெக்டாக தான் வந்து நான் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் வந்து எதனா குவரிஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக hemastips@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். தென் உங்களோட குவரிஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி நான் உங்களுக்கு அதை டேக்கிள் பண்ணி வெளியே வரணும் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் வந்து சொல்கிறேங்க. ஸோ இந்த யூடியூப் மூலயமா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடைக்காது. $1 இந்த வியூஸ் போச்சுன்னா எனக்கு $1 கூட வராதுங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அண்ட் தென் வந்து ஒரு சில லைக்ஸ் போட்டிங்கன்னா ஓகே, நம்ம கரெக்டாக தான் வந்து போயிட்டுருக்கோம், யாருக்கோ வந்து நம்ம சொல்கிற ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால தாங்க இந்த வீடியோஸும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேங்க. மற்றபடி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து யாருமே வந்து எனக்கு வந்து கைட் பண்ணல. ஸோ ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, பட் வந்து கைட் பண்ணல. ஸோ இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னா நீ செய்கிறது ஓகே நீ செய் அப்படின்ற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. ஸோ உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்புன்னா நான் இருந்த கைட்லைன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச கைட்லைன்ஸ் வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஒரு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுனா ஒன்றுனா நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் ஒன்றுனா சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாமே வந்து அப்பப்போ ஜோய் ஆலுகாஸு, அதுக்கப்புறமா வந்து மலபார், அதுக்கப்புறம் வந்து லலிதா, அப்புறம் ஜிஆர்டி, இந்த மாதிரி கடைகளுக்கு போனப்போ தான் எடுத்த வீடியோஸு. அதெல்லாம் தான் அப்பப்போ வந்து அட்டாச் பண்ணி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து எந்த டாபிக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு டாபிக், என்னோடய பர்சனல் டாபிக் வந்து நான் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், 0லேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், அண்ட் தென் வந்து என்னோடய அட் ப்ரெசண்ட்டு சினாரியோ என்ன, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணி வெளியே வந்திருக்கேன், வெளியே வரப்போகிறேன் அப்படின்றது ஃபுல் டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். ஸோ அட் ப்ரெசண்ட் வந்து நான் எப்படி வந்து கன்வே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் இல்லையா, ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன பிளான் வந்து வச்சுருக்கேன், லாஸ்ட்டு ஒரு 5 years பிளான் இருக்குது. ஸோ அந்த பிளானை பற்றி வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணும்பொழுது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சரி இப்படி இருந்தால் இப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அட்வைஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் வளரல, பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.